கோல்டு வந்து ஓரளவு தான் நம்ம கிட்ட கையில இருக்கு. ஸோ சில்வர் வந்து உற்பத்தி அதிகமா இருக்கிறனால, சில்வரோட ரேட் வந்து கோல்டோட அதிகமாயிரும். அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்களே, அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாமா கோல்டு கூட உங்களுக்கு தங்க சுரங்கங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ம், ம், படம்லாம் பார்த்திருப்பீங்க ம், இல்லையா? ம். கோல்டு மைனிங் எல்லாம் இருக்கு. ஆனா எங்கேயாவது வெள்ளி சுரங்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இல்ல. ஆக்சுவலா சுரங்கத்திலருந்து வெட்டி எடுக்கப்படுவது வெள்ளி அல்ல. வெள்ளி எங்கன்னு தெரியுமா வருது? ஜிங்க் மாதிரி பொருட்களை தயாரிக்கும்போது, எடுக்கும்போது வரக்கூடிய ஒரு உபகரணமாக அடுத்து வரக்கூடிய இன்னொரு ஒரு உதிரி பொருள் தான் வெள்ளி. ம், ம். ஆக்சுவலா வெள்ளி தான் டிமாண்டபிள். அதுக்கு நெறைய மைனிங் கிடையாது. ஓ! ஸோ வெள்ளி ரொம்ப கம்மியா இருக்குது. ஆனா, அதனால தான் சைனா என்ன சொல்றாங்க, "எங்க நாட்டுலருந்து நாங்க வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம் வெள்ளிய. இப்ப எங்க நாட்டுக்கே அது நெறைய தேவைப்படுது. அதனால நாங்க இஷ்டப்பட்டபடிலாம் நாங்க என்ன பண்ண மாட்டோம் குடுக்க இனிமே. மாட்டோம். குடுக்க மாட்டோம்." அப்படின்னு சொன்னதுனால தான் வெள்ளி இந்த அளவு ஏறிட்டு இருக்கு. ஓகே. இல்லன்னா வெள்ளி நமக்கு நெறைய கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்ப வெள்ளி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது கையில.